சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் 2021லேயே வந்து பார்த்தீங்கன்னா 7 ஜாதிகளை இணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயர் மாற்றம் செய்து செஞ்சுட்டாங்க. அது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 வருஷம் ஆயிருச்சு இல்லையா? ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது வாதிரியார் என்ற பெயர் தான் வேணும்னு சொல்லி அரசிடம் மனு அளிக்கிறீங்க, நீதிமன்றமும் சென்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சார் பட்டியலில் 76 ஜாதி இருக்குது. அந்த 76 ஜாதிக்கும் சேர்த்து ஒரே பேர் தான் தேவேந்திரகுல வேளாளர் தான் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் பட்டியலில் தான் இருக்கோம், அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லை 1951 ஜாதி பட்டியலில் தேவேந்திர பள்ளன், பள்ள பரியாரி, பள்ள கூத்தாடி, பள்ள பண்டாரம், பள்ள நாவிதன், பள்ள வண்ணான் இப்படிலாம் இருக்குது. இவங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர் வாங்கினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சம்பந்தமே இல்லாத வாழ்வியல் ரீதியோட எந்த வகையிலையும் சம்பந்தம் இல்லாத ஒரு ஜாதியை யாரோ ஒருத்தர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக உள்ளே இழுத்து விட்டா அது வந்து யாருக்காக இருந்தாலும் பிரச்சனை தானே. நான் என்ன ஆசைப்படுறேன், என்னோட பண்பாட்டு அடையாளத்தோட என்னோட பேரோட இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதுதான் என்னோட பிரச்சனை. இப்போ நீங்கள் இந்த தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்ற கோரிக்கை நடக்கும்போதே இது பற்றி உங்களுடைய விளக்கத்தை நீங்கள் சொல்லியிருக்கணும். இப்போ பெயர் மாற்ற கோரிக்கை நடந்து முடிஞ்சு 7 பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு பட்டியல் தயாரித்த பின்னர் நீங்கள் இப்படி பேசுகிறது முறையா, இல்லை என்ன காரணம், ஏன் இப்படி இந்த காலதாமதம்? இந்த உலக வரலாற்று ஆய்வாளர் தங்கராஜ் சொன்ன தகவலின் அடிப்படையில் நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். 2011 தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயர் மாற்ற கோரிக்கை எழும்போது கலைஞர் அவர்கள் ஜனார்த்தன் கமிட்டின்னு ஒன்று அமைச்சார் 2011 ஜனவரியில். அதை கேள்விப்பட்ட உடனே 2011 பிப்ரவரி 14 அதாவது காதல் எடுத்த அன்னைக்கு வாதிரியார் சமுதாய மக்கள் 2000 பேர் கூடி தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு முற்றுகை போராட்டமே நடத்தினோம். அது அன்னைக்கு திருநெல்வேலி பதிப்பில் வந்த எல்லா நாளிதழ்கள்லையும் வந்திருக்குது. இப்போ வேணாலும் பார்க்கலாம். அதுக்கு தேவேந்திரகுல வேளாளர் பெயர் வேணும்னு சொல்லி கோரிக்கை மனு கொடுத்த திரு தங்கராஜ் அவர்களுக்கு வேணும்னா இது தெரியாமல் இருக்கலாம். எங்களுக்கு நாங்கள் வந்து அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வாதிரியாருங்க பேரோட தான் நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோமே தவிர இதில் வந்து எங்களுக்கு வந்து ஜாதி ஏற்றத்தாழ்வு, நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படி எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாங்கள் எங்கள் பேரோட இருக்கணும், அவ்வளோதான். இப்போ சார், இப்போ உங்களை தேவேந்திரகுல வேளாளர் என்ற பொது பெயருக்குள்ள இணைக்க யார் காரணமா அப்படின்னு நினைக்கிறீங்க? இதனால யாருக்கு லாபம் சார்? என்ன லாபம் எனக்கு புரியல சார். இது வந்து கேட்கும்போது கொஞ்சம் தலை சுத்தும் சார். தேவேந்திரகுல வேளாளர் வந்து தங்கராஜிங்க ஒரு தனி மனிதன் புரிதல் இல்லாமல் செஞ்ச வேலை இது. அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இது வந்து கொஞ்சம் வரலாற்று ரீதியாக பேச போனோம்னா அவங்க தேவேந்திரகுல சமுதாய வரலாற்று ஆய்வாளர் சொல்ற திரு தேவாசீர்வாதம் அவர்களுடைய மூவேந்தர் யார் அப்படிங்கிற நூலின் அடிப்படையிலே பேசிடுவோம். என்ன சொல்லியிருக்காரு அவர் வந்து சோழர்கள் பாண்டியர் மேலே படையெடுத்து வரும்போது சோழ மண்டலத்திலிருந்து குடியேற்றப்பட்ட கோலியர்கள் அங்கே வாரியார் சொல்கிறாங்க அப்படின்னு தான் அவர் எழுதியிருக்காரு. அந்த கோலியர்கள் வந்து 3 பிரிவாக வந்து பாண்டிய மண்டலத்தில் அவங்க குடியேறிருக்காங்க சோழர் ஆட்சி காலத்தில். ஒரு பகுதியில் குடியேறினவங்க பல்லர்னு அவங்கள சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க கோலியர் பல்லர்னு சொல்லிக்கிட்டாங்க. அவங்க பிரச்சனைக்கு நம்ம போக வேண்டாம், ஏன்னா அவங்க நம்ம வாரியாருங்க இதில் உள்ளே வரவே இல்லை. இன்னும் ஒரு பிரிவு எங்கே போயிருக்காங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதி, அப்புறம் திருநெல்வேலி சுற்றி ஒரு பகுதியில் குடியேறிருக்காங்க. இவங்க வந்து ஏற்கனவே தேவேந்திரகுல சமுதாயம் குடியேறின இடத்துல குடியேறினவங்க. அப்போ அங்கே போய் நான் பல்லன் இவங்க சொன்னாங்க, இவங்க கோலியருங்கிறதுக்கு மறைக்கிறதுக்காக பல்லர்னு சொன்னால் அவங்க வந்து ஏற்கனவே நாங்கள் இருக்கோம்ல, அப்போ நீ என்ன பல்ல அப்படிங்கும்போது இவங்க கோழியை பல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்போ திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ஒரு குரூப்பு குடியேறிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து வாதிரியார் என்ற பட்டம் கொண்ட நெசவாளர் கோலியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனை, இவங்க வந்து 3 பேர் 3 பிரிவாக இருக்காங்க. இது எதுவுமே ஆனால் ஒரிஜினலாகவே நாங்கள் வந்து வாதிரியார் ஜாதியாக வாழ்கிறவங்க, அவங்க பட்டமாக பயன்படுத்துகிறாங்க. பட்டமாக பயன்படுத்துகிறவங்களை பற்றி எங்களுக்கு பிரச்சனை. வாதிரியாருங்க பேர் அவங்க ஒரு இழிவாக இருக்குன்னு சொல்லி அவங்க பட்டமாக பயன்படுத்துறதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, இப்போ கள்ளர் வரலாற்று ஆய்வாளர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் தஞ்சாவூரில். அவர் புலமை வெங்கடாச்சலம் வன்னியர்னு ஒருத்தர் இருக்கார், கள்ளர் வரலாற்று ஆய்வாளர்.
அவர் ஒரு கள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்கும் கள்ளருக்கு ஏதாவது இது வன்னியருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அத மாதிரி வாதிரியார் ஜாதியாகிய எங்களுக்கும் இந்த கோலியர் வாதிரியாருங்க பட்டம்னு சொல்ற கோலியருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி கோலிய பல்லன்னு சொல்றவங்க அவங்க பல்லர் கிடையாது. அவங்க 100% அவங்க பறையர். அவங்க ரொம்ப நாளா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த 100 வருஷமா 200 வருஷமா அவங்க ஏமாத்திக்கிட்டு இருந்தாலும் அந்த சமூக மக்களோட அதாவது தேவேந்திர குல சமூக மக்களோட இவங்களால கலக்கவே முடியல. அதுக்கு ரொம்ப படாதப்பட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு தேவேந்திர குல மக்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க நாங்கள் 1 கோடி பேர் இருக்காங்க. இத்தனை ஊர் இருக்குன்னு அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் தங்கராஜ் என்ன சொல்கிறாரு, 36 ஊரில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க 36 ஊர், இந்த 36 ஊருக்காரங்களும் என்னதான் இவங்க வந்து பல்லர் சாதிச்சான்று வச்சுக்கிட்டாலும் அதில் கலக்க முடியல. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேருக்குள்ள வந்துட்டா உள்ள கலந்துடலாம் அப்படிங்கிறத யாரோ ஒருத்தர், அதாவது தங்கராஜுக்கும் இந்த வாதிரியாருங்க பேரா சேர்க்கையில் எந்த லாபமும் கிடையாது. ஆனால் யாரோ ஒரு நபருக்காக இவர் பலியாடா இருக்காரு. அவரு பல இடங்கள்ல பல ஊர்கள்ல போய் ஆய்வு பண்ணி தான் வந்து வாதிரியார்களை அந்த 7 பிரிவுகளை கொண்டு வந்திருக்காரு. நானே வந்து அவர் நாங்கள் நேர்காணல் செய்திருக்கோம். இது நீங்க வந்து சாதியாக வாழ்ற வாதிரியாராக நாங்கள் இருக்கிறோம், பட்டமாக வாழுகிற வாதிரியார்கள் வேற ஒருத்தங்க அப்படின்ற இந்த 2 வேறுபாடை வந்து தங்கராஜ் அவர்கள் புரிஞ்சுக்கிறாம அதை செஞ்சுட்டாரு நினைக்கிறீங்களா? அவர் ரொம்ப தெளிவாக தானே இருக்காரு, அப்படி இல்லைன்னு சொல்றாரு. அவர் 100% அவர் புரிஞ்சுக்கவே இல்லை. எப்படின்னா அவங்க வந்து நீங்கள் வாதிரியார்னு சொல்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் வாதிரியார் பட்டம்னு சொல்லுவோம், ஆனால் பல்லன்னு தான் சாதி சான்று வச்சுருப்போம் அப்படின்ட்டு பழைய பத்திரம் காட்டியிருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பத்திரத்தை காட்டும் போது அந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருக்கும்னா சாதி பல்லன் அப்படின்னு போட்டு அந்த விவசாயம் வாதிரியான் தரிநெசவு, அதாவது தொழில் தரிநெசவு ஜாதி பல்லன் வாதிரியான் அப்படின்னு அதில் போட்டிருக்கோம். இது 2 தான் அவங்க இதை 2 வச்சுக்கிட்டு தான் அவர் ஆய்வு பண்ணாரே தவிர, சரி ஒருத்தன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கானே அவன் என்னவா இருக்கான் அப்படிங்கிறது அவருக்கு கேட்கணும்னு தோணவே இல்லை. அதாவது இப்படி அவர் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, வாதிரியான்னு சொல்லிட்டு பல்லன்னு சர்டிஃபிகேட் வச்சுட்டு ஒருத்தர் இருக்கான்ல, இதே மாதிரி தான் வாதிரியான்னு சொல்றவங்க எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப நீங்க தாய் வழி பல்லரா தந்தை வழி பல்லர்லாம் இருக்கும் இல்லையா, அது அவரு நீங்க எப்படி வாதிரியார் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க எந்த வழி இது பண்றீங்க? குறிப்பிட்ட ஊருன்னு சொல்லுவாரு. தூத்துக்குடி விளாத்திக்குளம், திருவள்ளி மாவட்டம் ராதாபுரம் வட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வாதிரியார் அவங்க வாரன்னு சொன்னாலும் நாங்கள் சேர்க்க மாட்டோம், அவங்க வேற பண்பாடு உள்ளவங்க அப்படி பேசியிருக்காரு. உங்க சேனல்லே பேசியிருக்காரு. ஆனா வாதிரியார் சொன்னாலே அவன் தாய் வழி சமூகம். திரு ஜான்பாண்டியன் அவர்கள் குடும்பத்தை அடையாளப்படுத்துறதுக்கு அவங்க ஒரு மருதமலர்னு ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் வந்த ஒரு பதிப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜான்பாண்டியன் அவர்களுடைய தாயார் வந்து வாதிரியார், அவங்க 7 கிளை 28 கோத்திரம் பயன்படுத்துகிற தாய் வழியை சேர்ந்தவர்கள் குறிப்பிடுறாங்க. ஜான்பாண்டியன் அவர்கள் குடும்பத்தாரை வந்து வாதிரியார் அடையாளப்படுத்துறதுக்கு அவங்க தாய் வழி வாரியார் அவங்களே குறிப்பிடுறாங்க. இவருக்கு புரிதல் இல்லை அவங்களுக்கு, அதாவது அவங்களுக்கும் இதை பற்றி எதுவுமே தெரியாது. அதாவது ஜான்பாண்டியன் அவர்கள் குடும்பத்தாருக்கு தெரியும் வாதிரியார் வேற நம்ம வேற அப்படிங்கும் போது அவங்க தங்களை வாதிரியார் அடையாளப்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்க சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. இதை நான் சொல்லலை சார், அவங்களே எழுதியிருக்காங்க. அவங்க கட்டுரையில் அவங்களே எழுதியிருக்காங்க. வாதிரியார் என்பது ஒரே ஜாதியா அல்லது பிரிவு இருக்கா சார்? வாதிரியாருக்கு ஒரு ஜாதி சார். அதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் வட்டத்தில் இருக்கவங்களும் திருச்செந்தூர் பகுதியில் ஸ்ரீகுண்டம் பக்கத்தில் இருக்க ஒருத்தர் தான். ஆனால் இவங்க 2 பேருக்கும் சம்பந்த வழி உறவு கிடையாது. ஆனால் ஜாதி ஒன்று தான். இது வந்து நான் குறிப்பிட்டு அப்படி ஒருத்தரெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படிலாம் நம்ம சும்மா விடுவாங்களா? அது நமக்கு அவசியம் இல்லை. அதாவது 2021 அரசாணை வார வரைக்கும் அவங்கள நம்ம பறையர்னு எந்த இடத்துலையும் வெளிப்படையாக சொன்னதே கிடையாது. எங்களுக்கு தெரியும். நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஜாதியாகவும் ஜாதி சான்றிதழோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்மளே எதுக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்னாலும் நம்மகிட்ட கேட்பாங்கல்ல. அப்படிங்கிறதுனால தான் அவங்க பறையரை சேர்க்காங்க, யாரை வேணாலும் சேர்க்காங்க. அது நம்ம பிரச்சனை கிடையாது. அதனால் நாங்கள் அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் 2021 எங்களை பேரையே பட்டியலிருந்து அழிக்க போய் தான் நாங்கள் வந்து வெளிப்படையாக பேச வேண்டியிருக்கு. எங்களை ஒருத்தங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உன்னை எப்படி ஏமாற்றினான்னு கேட்பாங்க இல்லையா, அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும்போது தான் அவங்கள பறையர்னு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குது. பறையர்னு சும்மா வந்து குத்து மதிப்பெல்லாம் சொல்லலை. அவங்க அதாவது அந்த அரசாணை வர்றதுக்கு முன்னால் பாராளுமன்றத்தில் பேசினாங்களே ஒரு பெண் எம்பி சுனிதா அப்படின்னு ஹரியானா எம்பி ஒருத்தவங்க பேசினாங்க. அவங்க பேசும்போது அவங்க தேவேந்திர குல சமுதாயத்தின் வரலாற்று ஆய்வாளர்களை யாரை குறிப்பிட்டாங்கன்னா,
தேவாசீர்வாதம், குருசாமி சித்தர் ரெண்டு பேத்தையும் அவங்க குறிப்பிட்டாங்க. அந்த தேவாசீர்வாதம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது சோழ பாண்டிய படையெடுப்பின் போது அந்த பகுதியில் குடியேறின வாதிரியார், அதாவது நாயக்கர் ஆட்சி காலத்தில் குதிரைக்கு புல் பறித்து போடும் கோலிய பறையர்கள் இந்நாளில் நெல்லை மாவட்டத்தில் தங்களை வாதிரி என சொல்லிக் கொள்கிறார்கள் அப்படின்னு அவங்க வரலாற்று ஆய்வாளர் தான் இருக்காரு, நான் சொல்லலை. சரிங்களா? அப்போ ஒரு நிமிஷம் சார், இன்னும் சில ஆவணங்களை சொன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்புறம் இது வந்து மூவேந்தர் யார் அப்படிங்கிற புத்தகத்தில் இது வந்து 90-91 பக்கத்தில் இந்த தகவல் இருக்குது. அதே மாதிரி அவர் எழுதின அதே தேவாசீர்வாதம் எழுதின வேளாளர் யாருங்க புத்தகத்திலையும் அவர் கோலிய பறையர்கள் நெசவு தொழில் செய்கிறார்கள் எழுதியிருக்கார தவிர கோலிய பல்லன்னு அவர் எந்த இடத்துலையும் குறிப்பிடல. அதுக்கப்புறம் குருசாமி சித்தர் சொல்றாங்க இல்லையா, குருசாமி சித்தர் அவர் எழுதின தமிழ் இலக்கியத்தில் பல்லர் தேவேந்திர குல வேளாளர் அடிப்படை சான்றுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் வந்து வாதிரியார் அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் குறிப்பிடல, அதே மாதிரி கோலிய பல்லன் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் குறிப்பிடல. அப்போ இவங்க சொல்கிற வரலாற்று ஆய்வாளர்கள் அதை குறிப்பிடல. அது தவிர இன்னொரு திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ஒரு ஒரு பகுதியினர் குடியேறிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. யாருமே இப்ப நீங்க குறிப்பிட்டு இருக்கிற இவங்க யாருமே நீங்க இல்ல, நாங்க இல்ல. இப்போ இது வந்து இது வரைக்கும் நான் சொன்னது வந்து திருநெல்வேலி பகுதியில் உள்ளவங்களை குறிப்பிடாத. அப்புறம் இப்போ திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் குடியேறிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கொஞ்ச நாள் நாங்க தான் உண்மையான வாதிரியார், எங்கிட்ட செப்பு பட்டயம் இருக்குது, 17ஆம் நூற்றாண்டு செப்பு பட்டயம் இருக்குன்னு மிரட்டிட்டாங்க. அதை வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளர்கிட்ட கொடுத்து அவங்க அதை படித்து பார்க்க சொல்லும் போது அவங்க செப்பு பட்டயத்தில் என்ன போட்டிருக்குன்னா, வலங்கைக்குரியவனான கோலியரில் மாதரியான் அப்படின்னு போட்டிருக்குது. வாதிரியான்ல மாதரியான்னு போட்டிருக்குது. அவங்க பெரிய தறி நெஞ்சவங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதாவது பல்லர் இடங்கை படை, கோலியர் வலங்கை படை. அப்போ அவங்களோட இது வந்து அவங்க பறையருங்கிறது இதில் உறுதிப்படுது. அப்புறம் அந்த அந்த ஒருத்தர் எழுதின, அதாவது வாதிரியார் பண்பாட்டு பற்றி ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் வந்து நாங்கள் கோலியர் தான், ஆனால் வாதிரியார் எங்களுக்கு பட்டம், நாங்கள் வந்து எங்களை கோலியர்னு சொல்கிறதுனா யாரும் கோவப்பட வேண்டாம், அதுதான் நம்ம அடையாளம் அப்படின்னு அவர் வந்து புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் வந்து தினமணியில் வந்த ஆர்டிக்கிளை மேற்கோள் காட்டி எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் 1917 திருநெல்வேலி மாவட்ட கெஜெட்டரிஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் அதிக அளவிலும் ஸ்ரீவைகுண்டம் வட்டம் சாயர்புரத்திலும் கோலியப்பறையர்கள் காணப்படுகிறார்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதை மேற்கோள் காட்டி, அதாவது இந்த ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் பகுதியில் உள்ள ஒருத்தவங்க வந்து ஒருத்தர் அவர் என்ன ஒரு கணேசன் IFS அப்படின்னு ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையிலேருந்து இந்த மாதிரி நெசவு செய்தும் ஜாதிகளில் வாதிரியார் என்ற எந்த பெயரும் இடம்பெறலை, பறையர் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கு, நம்ம வாழ்க்கை முறையை கொஞ்சம் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. அப்புறம் அந்த தேவாசீர்வாதம் இருக்கார் இல்லையா, அவர் இவங்க வந்து எங்களுக்கு நாட்டார்னு ஒரு பட்டம் இருக்குது அப்படின்னு வேற சொல்லுவாங்க. இருக்குது, உங்களுக்கு தெரியும், இல்லைன்னு எங்களுக்கு தெரியும்ல. எப்படின்னா, தென்னிந்திய குளங்களும் குடிகளும் ஒரு புக் எழுதியிருக்காரு, எட்கர் திர்சன் எழுதியிருக்காரு. தேவாசீர்வாதம் எழுதின மூவேந்தர் யாருங்க புக்கில் நாட்டார் பட்டமும் வாதிரியார் பட்டமும் தேவேந்திர சமுதாயத்துக்கு இல்லை, நாட்டார் இங்கே பட்டம் செம்படவருங்க இவங்களுக்கு தான் இருக்குன்னு தேவாசீர்வாதம் எழுதியிருக்காரு. இதையும் தாண்டி இவங்க யார் நாட்டார் இவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, இவங்க கோலியருங்கிறது இதுலேருந்து இது ஒரு ஆதாரம். இவங்க கோலியருங்கிறதுக்கு கோலியர் தாங்க வாழும் பகுதியை பெரிய பகுதியை நாடுன்னும் சிறிய பகுதியை குப்பன்னு சொல்லுவாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்போ கள்ளர் நாடுகள்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து சோழமண்டலத்தில் இருந்து வந்ததுனால அந்த பண்பாடு இவங்க கூட ஒட்டிக்கிட்டு வந்துட்டு, அப்போ இவங்க வாழ்கிற பெரிய பகுதியை நாடுன்னும் சிறிய பகுதியையும் குப்பன்னு சொல்லுவாங்க. இந்த வாதிரியார் நாங்கள் வந்து கோழியப்பெல்லாம் வாதிரியான்னு சொல்கிறவங்க தான் தங்க வாழும் பகுதியை வீரவள நாட்டார், சிவந்தி வள நாட்டார், பருத்திக்கோட்டை நாட்டார். இவங்களுக்கு எப்படி, இவங்களுக்கு மட்டும் திருநெல்வேலி பகுதியில் இருக்கவங்களுக்கு மட்டும் சார் எப்படி சார் நாட்டார் பட்டம் வரும், மற்ற யாருக்குமே இல்லாமல் நாட்டார் பட்டம் எப்படி வரும்? இது அதுக்கப்புறம் அரசாவணங்கள்னு பார்த்தா 1901 சென்சஸ் ஆஃப் இந்தியாவில் மெட்ராஸ் ரிப்போர்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாதிரி அப்படிங்க வாதிரி அப்படி ஒரு டைட்டில் போட்டு
ஏ டைட்டில் அசூம்டு பை த திருநெல்வேலி கோலியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே வாதிரின்னு சொல்கிறோம், கோலியன் அப்படின்னு திருநெல்வேலி கோலியன் வாதிரியார்னு தன்னை சொல்லிக்கிறான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1969 சென்சஸ் ஆஃப் இந்தியா எடுத்திருக்காங்க. 69 61 எடுத்திருக்காங்க. அப்போ கீழக்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல வில்லேஜ் சர்வே எடுக்கும்போது அவங்க வந்து வாதிரி பள்ளன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன எழுதியிருக்காங்கன்னா, வாதிரி பள்ளன் அப்படின்னு ஒரு ஜாதியே கிடையாது, கோலியர் தம்மை வாதிரி என்பர் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி பட்டம் வாதிரியார் என்பது ஜாதியே கிடையாது, அது பட்டம்தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் வாதிரியாருங்க பேர் பறையர் தான் உரிமை கொண்டாட முடியுமே தவிர தேவேந்திர குல சமுதாயத்தில் உரிமை கொண்டாட முடியாது. இப்போ நாங்கள் வந்து வாதிரியார் பேர் நான் தான் நீ தான் நாங்கள் மல்லு கட்டிட்டு கிடக்கணும்னா, அதாவது இந்த கோலியர் கூட தான் நாங்கள் மல்லு கட்டணுமே தவிர தேவேந்திர குல சமுதாயத்துக்கு கூட நாங்கள் மல்லு கட்ட வேண்டிய கட்டாயமே கிடையாது. இதுக்கு வந்து இது எதுவுமே திரு தங்கராஜ் அவர்களுக்கு தெரியல. அவர் வந்து 1957 தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் 1987 பல்லர் சப்காஸ்ட்னு எனக்கு இருக்குது, அதன் அடிப்படையில் நான் கேட்கேன் அப்படி சொல்கிறாரு. சரி, இப்போ வாதிரியார் என்பது வந்து எந்த 1957 இருந்து வாதிரியார் என்பது பல்லரின் உட்பிரிவாக சொல்லப்படுது. வாதிரியார் எந்த ஆண்டிலிருந்து ஜாதி பட்டியலில் இருந்துச்சு சார்? அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் முத ஜாதி பட்டியல் வந்து வெளியிடுறாங்க. அதாவது 1871 ஆரம்பித்து 1881 முதல், அதாவது இந்தியாவில் மொத்தமாக இன்னும் எத்தனை ஜாதி இருக்குன்னு ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. அதில் வாதிரியார் இருக்குது. வாதிரியார் மட்டும் இல்லை, வாதிரி ஒக்கிலின்னு ஒரு ஜாதி அதில் இருக்குது. ஒக்கிலியர் அப்படிங்கிறது கர்நாடகாவில் உள்ள ஒரு வேளாளர் சமூகத்தில் ஒரு மெஜாரிட்டி சமூகம். அவங்க இருக்கிறாங்க. அப்போ வாதிரியாருங்க பேர் தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்ததுன்னா அவங்க வந்து பயன்படுத்த வேண்டிய கட்டாயங்கள் இல்லை. அப்போ அவங்க ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து அதை பற்றி பேசணும்னா நம்ம வந்து கொஞ்சம் சோழர் வரலாற்றுக்குள்ளே போகணும். அதை நமக்கு அற்புறமாக வச்சுக்கலாம். 1881 இருக்குது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கள் வாதிரியார் சமுதாயத்தவங்க நிறையா இருக்காங்க. 1942, 1950, 1952 இதில் இப்போல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த கன்னியாகுமரி பகுதியில், அப்போ அது வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானம், அங்கே வந்து அதை குறிப்பிட்டிருக்காங்க. 1951 சென்சஸ் ஆஃப் இந்தியாவில் ஜாதி பட்டியலில் ராமநாதபுரம் மாவட்ட ஜாதி பட்டியலில் வாதிரிங்க பேர் இருக்குது. அதுக்கப்புறம் அதே 1951 திருச்சி ஜாதி பட்டியலில் வாதிரியாருங்க பேர் இருக்குது. இப்போ வாதிரியார்கள் அங்க இருக்காங்களா, மக்கள் இருக்கிறாங்களா, அந்த வாதிரியார்கள் தான் நீங்களா இல்ல பட்டமாக வாழ்கிற வாதிரியார்களா? நல்ல கேள்வி கேட்டீங்க சார். அப்போ 1954 சேலங்கோவையில் முதல்ல சேர்த்துருக்காங்க. அதாவது செப்டம்பர் மாதம் சேலங்கோவையில் சேர்த்துருக்காங்க. 1954 56 57 ஏப்ரல் 2 திருநெல்வேலி, ராமநாதபுரம், தஞ்சாவூர் இந்த பகுதியெலாம் சேர்த்துருக்காங்க. அப்போ மொத்தம் வந்து 5 மாவட்டத்தில் வாதிரியார் இருக்காங்கன்னு சேர்த்துருக்காங்க. 1976 தமிழ்நாடு ஃபுல்லாக வாதிரியார் இருக்காங்கன்னு எடுத்திருக்காங்க. தங்கராஜ் கேட்டது 36 ஊருக்கு. அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக 36 ஊருக்காக தமிழ்நாடு உள்ள வாதிரியாரோட பேரை எப்படி நீக்க முடியும், சேர்க்க முடியும். அது இன்னொரு விஷயம், பெரிய நல்ல தெளிவான விஷயம். அவர் வந்து பல்லர் உட்பிரிவு தான் அப்படின்னு சொல்றதுக்கு தங்கராஜ் என்ன ஆவணம் சொல்றாருன்னா, 1957 பல்லர் உட்பிரிவு வாதிரியார்னு என்கிட்ட ஒரு அரசு ஆவணம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னொரு விஷயத்துக்கு வாங்க, அதாவது தேவேந்திர குல வேளாளர் பேர் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு பிரச்சனை, ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது இவர் என்ன சொல்லியிருக்காரு, பல்லன் அப்படிங்கிறது ஜாதியே கிடையாது, அது வந்து ஒரு டெடிகேட்டட் நேம். யார் சொன்னது சார் இது வந்து தங்கராஜ் ஒரு மேடையில் பேசிட்டு இருக்காரு. வீடியோ, அதாவது தான் ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிற பெருமிதத்தில் அவர் பேசுனது. நான் பல்லன் சொல்லுது, பல்லன் இருங்க, பெருமிதத்தில் பேச வேண்டிய கண்டிப்பாக ஒரு பெருமிதத்தை இனிமேல் என்ன செய்ய முடியுங்க, பெருமிதத்தில் அவர் பேசினாரு. அவர் என்ன சொல்றாருன்னா,
பல்லங்கிறது ஜாதின்னு ஒத்துக்கிட்டோம்னா தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கிடைக்காது, பல்லங்கிறது ஜாதியே கிடையாதுன்னு சொல்லித்தான் நான் வாங்கினேன். ஏன்னா பல்லங்கிறது ஜாதின்னு ஒத்துக்கிட்டா நீ தான் பல்லன்றீங்கள, உனக்கு இதுக்கு இன்னொரு பேருன்னு சொல்லிடுவாங்க. அவங்க சமூகத்துடைய பிரச்சனை இல்லை இருங்க சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நல்ல கேள்வி. அப்போ பல்லருங்கிறது ஜாதி இல்லை பட்டம் தான் அப்படின்னா இல்லாத ஒரு ஜாதிக்கு 57 எப்படி பாதிரியார் உட்பிரிவாகும்? ஒரு ஜாதிக்கு தானே சார் இன்னொரு ஜாதி உட்பிரிவு ஜாதி ஆகணும். இவங்க அது ஜாதியே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது பல்லர் வாதிரியாரோட உட்பிரிவு ஜாதி அப்படிங்கிறது உண்மையானா பல்லன்கிறது ஜாதி ஜாதி இல்லைங்கிறது பொய், ஏதோ ஒன்று பொய் தானே இதில். அப்போ இவர் வாதிரியாரை சேர்க்கறதுக்காக பலர் உட்பிரிவுன்னு ஏமாத்துறாரு, தேவேந்திர குல வேளாளர் பிரச்சனைக்காக பல்லர் ஜாதி இல்லைன்னு ஏமாத்துறாரு. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ 1957 அவர் பல்லர் உட்பிரிவாக சேர்த்துட்டாங்க அப்படி சொல்கிறாரு. 57 சேர்த்ததை 67 ஆட்சி மாற்றம் வந்த உடனே வாதிரியான் வித்து வாதிரியார் அகெயின்ஸ்ட் பல்லன் அப்படின்னு சொல்லி அதில் நீக்கியிருக்காங்க. அதாவது அதுக்கு அரசாணையம் வந்திருக்குது, நீக்கிட்டாங்க. அப்போது நீக்குனா அது தனியாக விட்டு அது நாங்கள் யாரும் கோரிக்கையே வைக்கல, கவர்மெண்ட்டாகவே நீக்கிட்டாங்க. நீக்கிட்டு அது நீக்கினது யாருக்குமே தெரியல. கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் அரசு வேலைக்கு போனவங்களாம் தெரிஞ்சவொடனே இந்த மாதிரி நம்ம பேர் எதுலையுமே எங்கேயுமே சேர்க்காம தனியாக இருக்குது, நம்ம வாங்குவோம் அப்படின்னு 1975 ஒரு மனு போட்டிருக்காங்க. ஏற்கனவே எங்களுக்கு ஒரு எங்கள் பேர் நாங்கள் வாதிரியார் தனியாக இருக்குது, அது எங்களுக்கு வேணும்னு கொடுத்தவொடனே 57 பட்டியலில் சேர்த்ததுனால அவங்க பட்டியல் எண் 72 அப்படின்னு கொடுத்து ஒரு ஜாதி சான்று கொடுத்துட்டாங்க. அது அரசாணை வந்துருச்சு 76 முடிஞ்சவொடனே. அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்க இல்லையா, அப்போ தான் இவங்க அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சு விட்ருக்காங்க. எப்படின்னா வாதிரியார்னு சொல்கிறோம் ஒரு ஜாதி இருக்கான், வாதிரியார்னு சொல்கிறோம் பட்டம்னு சொல்லிட்டு நெசவு செஞ்சுட்டு ஒருத்தன் இருக்கான், பட்டமாக வாழ்றவங்க இருக்காங்க, சாதியாக வாழ்றவங்க இருக்காங்க. அப்போ இது நம்ம வேறுபடுத்தி காட்டணும். அந்த பட்டம்னு சொல்கிறவன் கோழியர்னு மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கான், அரசுக்கு புரியும் இல்லையா. அவங்க ஏற்கனவே தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு தானே வராங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பட்டியல் எண் 32 அப்படின்னு போட்டு கோழியன் வாதிரியான் என்பது பட்டம், பறையர் நெசவு தொழில் விவாகரத்து செய்து மறுமணம் செய்யும் பழக்கம் உள்ளவர்கள் அப்படின்னு எழுதிட்டான். அப்போ வாதிரியான் அதாவது பட்டியல் எண் 72 தானே அவங்க சொல்கிறாங்க, பட்டியல் எண் 72 உள்ள வாதிரியான் அப்படிங்கிறது வாதிரியான் அப்படின்னு போட்டு லிக்கர் மேனுஃபேக்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அன்னைக்கு சமயத்தில் வாதிரியாரில் ஏன்னா நாங்கள் கடற்கரை ஓரமாக அதிகமாக வாழ்கிறதுனால நாங்கள் வாழ்கிற கல் இறக்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் லிக்கர் மேனுஃபேக்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை லிக்கர்னா சாராயம் தானே, சாராயம் காய்ச்சிறவன் அப்படின்னு நீங்கள் வேணா சொல்லணும்னா சொல்லிக்கோங்க. இதில் நீங்கள் அப்படி ஏற்றுக்கிட்டா பிரச்சனை இல்லை. விதாண்டத்துக்கு சில பேர் நீ சாராயம் காய்ச்சிற அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, வடித்தது குடித்தது எல்லாமே உண்மை தான். அப்புறம் பொருள் தரும். சரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த இது இப்போ இந்த நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம், எங்களை சேர்க்காதீங்கன்னு வலியுறுத்திட்டு வரும்போது இந்த அரசாணை கொடுக்க ஒரு கட்டிஷன் வரும்போது அப்போ உள்ள அமைச்சர் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அப்போ உள்ள அமைச்சர் திருமதி ராஜலட்சுமி அவர்கள் சொல்லியிருக்காங்க, மாதிரி வாதிரியாரை சேர்க்க சொல்லாதீங்க, அதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நீங்கள் 6 பிரிவுக்கு கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி பரவாயில்ல விட்டுருங்க, எங்களுக்கு பேர் தான் முக்கியம் அப்படின்ட்டு 6 பிரிவுக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. கேட்டது அடிப்படையில் தான் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு ஹன்சராஜ் வர்மா அவர்கள் தலைமையில் 6 பிரிவுகளை ஒரு ஆய்வு பண்ண ஒரு குழு பரிந்துரைச்சார். அப்புறம் பரிந்துரைச்சு அந்த ஹன்சராஜ் வர்மா குழுவும் 6 பேருக்கு தான் பரிந்துரையை பண்ணியிருக்காங்க. அந்த ஹன்சராஜ் வர்மா குழு குழுவில் போய் வாதிரியார் சமுதாயத்தை சார்பாக போய் எங்களை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னையில் போய் அவர்கிட்ட போய் மனு வேற கொடுத்துருக்காங்க. வாதிரியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்தாங்க. ஆமாம், எங்கள் வாதிரியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அதாவது வாதிரியார் பட்டம் சொல்ல வாதிரியார் வாதிரியார் ஜாதியாகவும் ஜாதி சான்றிதழோடும் வாழ்பவர்கள் போய் எங்களை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. அவரும் 6 பிரிவுக்கு தான் கொடுத்துருக்காரு. அந்த திரு ஹன்சராஜ் வர்மா அவர்கள் ஆய்வறிக்கையில் நான் அது ஆர்டிஐ போட்டு அந்த நகல் வாங்கினேன். அதில் 28வது பக்கத்தில் பட்டியல் எண் 72 இருக்கிற வாதிரியார் என்பவர்கள்
மற்ற 6 சமூகங்களிலிருந்து மாறுபட்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் பட்டியல் எண் 72லே தொடரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இதை கொடுத்த உடனே தங்கராஜ் போய் மறுபடியும் அங்கே போய் வாக்குவாதம் பண்ணுறாரு. இல்லை அவங்களை எங்க சேர்த்து தான் ஆகணும் அப்படிங்கும்போது உங்களை சேர்க்கணும்னு வாக்குவாதம் பண்ணல, வாதிரியாரை சேர்க்கணும் வாக்குவாதம். அவர் பட்டமாக வாழக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்க்கணும் சொல்றாரு சார். வாதிரியாருங்கிறத இவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறது அவருக்கு தெரியல, தெரியாம தான் பண்ணாரு. அவரை சந்திச்சு இந்த தகவலையும் இந்த தரவுகளையும் அவர்கிட்ட கொடுத்து இந்த விளக்கத்தை அவர்கிட்ட என்னைக்காவது நீங்க சொல்லியிருக்கீங்களா? தங்கராஜ் அவர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? சார் அவர் வந்து நாங்கள் தொடர்ந்து அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர், நாங்கள் ஒரு சாதாரணமான சார். எங்களை நீங்க அப்படி இல்லை, சாதாரண இவ்வளவு விவரங்கள் சொல்லும்போது நீங்க எப்படி சாதாரணமா இருக்க முடியும்? நீங்களும் ஒரு வரலாற்று விஷயங்களை தரவுகளோட பேசும்போது நீங்க எப்படி சாதாரணமா இருக்க முடியும்? நீங்களும் அந்த சமூகத்தின் பண்பாடை பத்தி இவ்வளவு தூரத்துக்கு டேட்டாஸோட தானே பேசுறீங்க சார். அவர் என்ன பெரிய கலெக்டர், அவர்கிட்ட போய் நாங்க வந்து விளக்கம் சொல்ல முடியும்? கலெக்டர் இல்ல சார், கலெக்டர் ஆபீஸ்ல நாங்க மனு கொடுக்கோம், கலெக்டர் ஆபீஸ்ல வந்து எங்கிட்ட வந்து விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அங்க போய் சொல்ல வேண்டியது தங்கராஜ் காலில் எங்களுக்கு விழுந்து கும்பிடணும் என்ன சார் கேட்டா? நீங்க உங்களை அப்படி நான் சொல்ல, நீங்க தவறா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இந்த தரவுகளை அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு என்னன்னு சொல்ல முடியும்ல? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 72வது பட்டியலில் 72 பிரிவில் இருக்கக்கூடியவங்களை வந்து அதிலேயே எக்ஸப்ஷன் தடு அவங்கள வந்து விட்டுட்டு 6 பிரிவாக அறிவிங்கன்னு சொல்லும்போது அவர் போய் மறுத்திருக்காருல, அந்த வாதிரியார் சேருங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் சேருங்கன்னு சொன்னது உங்களை இல்லை, வாதிரியார் பட்டமாக வாழக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை தான். அதாவது என்னுடைய நேர்காணலே சொல்லியிருக்காரு. சரி நீங்க சொல்லுங்க அடுத்து சார். அவருக்கு நான் அதைத்தானா சார் சொல்றேன், அவருக்கு வந்து அந்த வாதிரியார்னு சொல்றவங்க எல்லாருமே பல்லன்னு சாதிச்சான்றோட தான் இருப்பாங்க, அதுதான் இருப்பாங்க சார். இப்போ வாதிரியாரை சேர்க்காம அவங்க ஒரு பட்டியல் விட்டா கூட இவங்க சொல்ற வாதிரியார் இருக்காங்களே அவங்க தான் பல்லன்னு சாதிச்சான்றவங்க, அதாவது நெசவு செய்யற வாதிரியாருன்னு சொல்றவங்க வந்து எல்லாருமே பல்லன் தான் சாதிச்சான்ற வச்சிருக்காங்க. வாதிரியாருங்க பேரை சேர்க்காட்டாலும் கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, பல்லன்னு சாதிச்சான்ற வச்சுட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க போயிட்டே இருக்கலாம். இப்போ எதுக்கு வம்பு விலைக்கு வாங்கியிருக்காங்க? அதுக்கப்புறம் அரசாணை கூட 6 பிரிவுக்கு அப்படின்னு சொல்லி தான் வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்டு இவங்க தொல்லை தாங்க முடியாமல் அண்ட் 2 இடத்துல சேர்த்து பின்னால் சேர்த்துருக்கோம். முன் பக்கத்தில் பாருங்கள் 6 பிரிவுன்னு தான் போட்டிருக்கோம். உள்ளே தான் இவங்க தங்கராஜோட ப்ரெஷர்னால நான் கரெக்ட் உண்மையை சொல்லணும்னா 2021 தேர்தலில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணியோட அவங்க டீலிங் ஒரு ஒத்து போயிருந்தாருன்னா வாதிரியாரை சேர்த்திருக்க மாட்டாங்க. அவர் ஒத்து போகலனால தான் ஜான் பாண்டியன் அவர்களையும் அவர்கள் உறவினர்களையும் கையில் எடுக்கணுங்க ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் இதை செஞ்சுருக்காங்க. உங்களுடைய கருத்து? என்னோட கருத்து இதை செஞ்சிருக்காங்க. இப்ப சுமதி அவர்களோட மனடவியல் ஆய்வு அல்லாத ஹன்ஸ்ராஜ் வர்மா ஆய்வுக்குழுவோட பரிந்துரை இதை வச்சுதான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. பொய்யான அறிக்கையை கொடுத்து அரசு அதிகாரிகளுக்கு என்ன அவசியம் வந்தது? இது முக்கியம் சார். பேராசிரியர் சுமதி அவங்க ஆய்வறிக்கையில் வந்து வாதிரியார் அப்படிங்கிறவங்க நெசவு தொழில் செய்கிறவங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜாதியாக வாழ்கிறவங்க நெசவு தொழில் செய்கிறவங்க இல்லை, பட்டமாக வாழ்கிறவங்க நெசவு தொழில் செய்கிறவங்க. இப்போ அவர் தங்கராஜ் என்ன சொல்கிறார், அவர் பேசின காணொலியில் என்ன பேசுகிறாருன்னா, சுமதி அவர்கள் வந்து இந்த விசாரணைக்கு வரும்போது அவங்க எங்கே போகணும் எங்கே வரணும் அப்படிங்கிற பயணத்திட்டம் அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது, நான் தான் எங்கே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட்டிகிட்டு போனேன், இதுக்கு உண்டான நிதியையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன், மற்றவங்ககிட்ட கேட்கல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் தான் இருக்கேன்னா உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு விசாரணைக்காக கூப்பிட்டு போகிறேன்னா எனக்கு சாதகமாக உள்ள இடத்துக்கு தான் கூப்பிட்டு போவேன். அதே மாதிரி நான் தான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து உங்களுக்கு கூப்பிட்டு போவேன், நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நீங்கள் எழுதுவீங்க. அப்படி இல்லை சார், இல்லை நீங்கள் வந்து எல்லாரையுமே நீங்கள் வந்து சிறுமைப்படுத்துறது, நம்ம வாங்கி கொடுத்தோன்னா அதை தான் எழுதுவாங்கன்றதே தவறான விஷயம் சார். ஒரு அரசு அதிகாரி எதுக்கு சார் வாங்க? பிரச்சனை இருக்குன்னு தானே விசாரணைக்கு வர்றாங்க. அப்போ பிரச்சனை இருக்கிறதுக்கு அவங்க விசாரணைக்கு போகணுமா வேண்டாமா? அது யாரோட தப்பு? அப்போ தங்கராஜ் கூட்டு போன இடத்துக்கு தான் ஏன் இங்கே இன்னொரு பக்கத்தில் விளாத்திக்குளம் தூத்துக்குடி பக்கத்துலாம் பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்கள ஏன் போய் பார்ப்போன்னு அவங்க சொல்லியிருக்கலாம்ல. அவங்க சொல்லல. அவங்க என்ன அவங்க தங்கராஜ் என்ன சொல்லிருக்காரு, இருக்கிற பகுதிக்கு அவங்க வரவே இல்லை. நீங்க சாதியாக வாதிரியாராக வாழ்கிறீர்கள், அதனால நீங்க தேவேந்திர குல வேளாளர் இல்லன்றத அவர் முடிவுல தான் இருக்காரு. இப்ப அவர் மேல என்ன தப்பு இருக்கு? யாரு? இப்ப நீங்க வாதிரியார் சாதியாக வாழ்றீங்க, உங்க பகுதியில தங்கராஜ் சார் வரவே இல்லை. ஆமா, அது சரிதானே? சாதிய பட்டத்தால் வாழ்கிற தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள்கிட்ட தானே அவர் போயிருக்காரு. இப்போ அவரை எப்படி நீங்க இப்போ நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். தங்கராஜ் வந்து ஒரு 36 ஊரை சொல்றாரு இல்லையா?
இப்போ கடையருக்கு பிரித்து விட்டாங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவங்க பிரித்து, அதே மாதிரி குறிப்பிட்ட பகுதியை பிரித்து இந்த பகுதியில் உள்ள வாதிரியார் தேவேந்திர குல வேளாளர் சேர்த்துட்டா எங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ 1976 வந்து நாங்கள் எங்களோட தரவுகளை கொடுத்து தானே வாதிரியாருங்களோட ஜாதியை தனியாக நாங்கள் வாங்கியிருக்கோம். அப்போ அவருக்கு வேணா அவர் தானே சார் எடுக்கணும். நான் வச்சிருக்கிறத அவருக்கு கொடுத்துட்டு நான் பிச்சை எடுத்து தெரியும்ண்ணா. இல்லை, நீங்கள் உங்களை அப்படி நான் சொல்லலை. உங்களுக்கான டேட்டாவை இப்போ திருப்ப வேண்டிய சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்றேன். இப்போ நீங்கள் பட்டியலில் இருக்கீங்க. இப்போ ஆமாம், தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் 7 பிரிவுகளுக்குள்ளே இருக்கீங்க. ஆமாம், அப்போ நீங்கள் இப்போ விளக்கம் அளிக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு தான் இருக்குது சார். இப்போ நாங்கள் வந்து வாதிரியாருங்கவங்க இந்த தங்கராஜ் இந்த செயல்களை செஞ்சதுக்காக ஒரு நன்றி கூட நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நன்றியை பார்த்துருந்தா நன்றி தங்கராஜ் சார், நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சதுனால வாதிரியார் நாங்கள் எங்களுக்கு எங்கள் அடையாளம் என்ன, நாங்கள் யார் அப்படி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் செஞ்ச வேலையால் நாங்கள் யார், எங்களோட அரசு எங்களை எப்படி ஆவணப்படுத்தியிருக்குது, எங்கள் பூர்வீகம் என்ன, எங்கே இருந்து நாங்கள் எங்கே குடிபெயர்ந்திருக்கோம் அப்படிங்கிறத முழுசாக நாங்கள் தேட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளி விட்டுருக்கீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இப்போ வந்து இந்த பிரச்சனை இப்போ வாதிரியார் நீக்கி விட்டுட்டு கூட அவங்க அந்த அரசாணை கொடுத்துருந்தா கூட மறுபடியும் வாதிரியார் பல்லர்கூட சேர்ந்தவங்க சேருங்க மறுபடியும் பிரச்சனை தான் இருக்கும். இப்போ வந்து வாதிரியார் விலைக்கு இப்போ வந்து யார் ஒரிஜினலாக வாதிரியார், இப்போ வந்து பறையார் இப்போ நான் காட்டி கொடுக்கல, இது அவங்க எங்களை ஒதுக்கி விட்டு தானே இதெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து அந்த சாதியாக வாழ்றாங்க, யார் வாதிரியார் பட்டமாக வாழ்றாங்கன்றது இந்த இஷ்யூஸ் மத்தியில் தெளிவாக விவாதத்தின் அடிப்படையில் வெளியில் வந்துருச்சுன்னு சொல்றீங்க. ஆமாம் ஆமாம். சரி, இப்போ சாதியாக வாழுகிற வாதிரியார்கள் மக்கள் தொகை எத்தனை பேர் இருப்பீங்க? நீங்கள் ஒரு 50,000 பேர் இருப்போம். எந்தெந்த பகுதிகள்லாம் இருப்பீங்க? தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், ராதாபுரம் வட்டம், திசைமலை அந்த பகுதி, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம், கரெக்டாக சொல்லணும்னா அகஸ்தீஸ்வரம் வட்டம், இந்த பகுதியெலாம் இருக்கோம். என்ன சார் தொழில் பண்ணுறீங்க? தொழில் அதாவது நாங்கள் வந்து எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி எந்த தொழில் இல்லை சார். அதாவது மன்னர் காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படிங்கிற ஃபீலெல்லாம் விடுறதுக்கு நான் தயாராக இல்லை. அதாவது தற்சமயம் என்னோட சூழ்நிலை என்னென்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திகுளம் பகுதியில் வாழ்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பனை ஏறுறாங்க. அதாவது கடற்கரை ஓரமாக இருக்குன்னா பனை தான் பக்கத்தில் உள்ள நாடாரை பார்த்துட்டு பனை, அதாவது மற்ற நேரம் விவசாயம் இருக்கும், விவசாய வேலைக்கு போகலாம். இப்போ 6 மாதம் தான் இருக்கும், 6 மாதம் அப்போ பக்கத்தில் இன்னும் மாற்றுத் தொழில் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பனை ஏறினாங்க. இதை பார்த்து தான் அந்த சமயத்தில் அரசு பார்த்துட்டு இவங்க பனை தொழில் செய்கிறாங்கன்னு ஆவணப்படுத்தியிருக்காங்க. இதே பிற்காலத்தில் ஒரு பொருளாதார முயற்சி இடம் பெயர்ந்தவங்க தூத்துக்குடி பகுதியில், அதுக்கு அந்த பக்கம் பகுதியில் குடியேறினவங்க என்னம்னா அங்கே என்ன வேலை இருக்கும், ஒன்று கூலி வேலைக்கு போகணும், இல்லைன்னா உப்பளத்து வேலைக்கு போகணும். அங்கே தூத்துக்குடியை பொறுத்தவரை உப்பளம் தான், உப்பளத்தில் வேலை பார்க்காங்க. அதே திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போயிட்டிங்கன்னா விவசாய தொழில் பண்ணுறாங்க, வேறு கூலி வேலைக்கு போகிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் அப்படி தான். இப்போ வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து படிச்சிருக்காங்க, ஓரளவுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அங்கேயும் இதே தான். எங்களுக்கு நிரந்தரமாக எங்களுக்கு குலத்தொழில் இது தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் நாங்கள் இப்போதைக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது எங்கள் குலத்தொழில் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரிதொரு பேட்டியில் அதை பற்றி நம்ம தெளிவாகவே நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். சொல்லலாம். இப்போ வந்து இந்த பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் அரசுக்கு உங்கள் சமூகத்தின் சார்பாக நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம். அரசுக்கு நீங்கள் வைக்கும் கோரிக்கை என்ன சார்? எங்களுக்கு அதாவது தேவேந்திர குல வேளாளர்னு பேர் கொடுத்ததுலேயே எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? எனக்கும் இல்லை எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பேர் கொடுத்தாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சம்பந்தமில்லாத எங்களுக்கு வாழ்வியலோட சம்பந்தம் இல்லாத சாதி கூட எங்களை சேர்த்து விடாதீங்க. நாங்கள் ஏற்கனவே இருந்தோம் இல்லையா, அதே மாதிரி நாங்கள் இருக்க போகிறோம். அப்படிங்கிற எஸ்சி பட்டியலில் தான் நாங்கள் இருக்க போகிறோம். ஏன்னா எங்கள் மக்கள் இன்னும் பொருளாதாரத்தில் இன்னமும் ஒரு ரொம்ப குடியிருக்க இடம் இல்லாமல் புறம்பாக்கு இடத்துல குடியிருக்க நிலைமையில தான் பொருளாதாரத்தில் இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து எஸ்சி பட்டியலில் போகணும், இப்போ எஸ்சி பட்டியலை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி தலைவர் திருமாரஞ்சி அவர்கள் கூட வாதியார் முக்குளத்தோரோட சேர்ந்தவங்க அப்படிலாம் பேசுறது காணொலிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாதியார் முக்குளத்தோரோட சேர்ந்தவங்களா, அதாவது அந்த இதை நான் சொல்லக்கூடாது சார், அவங்க சொல்லணும். அவங்க பண்பாடோட ஒத்து போகிறதுனால அவங்க சொல்கிறாங்க, அது அவங்க சொல்லணும். இன்றைக்கி சொன்னாலும் சொல்லட்டணும். அரசு ஆவணங்கள் அடிப்படையில் வாதிரியார் வந்து தேவேந்திர குல வேளாளர் பட்டியலுக்குள்ளே தான் இருக்காங்க. வெளியே வந்த பிறகு அப்போ அதை நான் தெளிவாகவே பேசிக்கிறேன். ஆனால் கள்ளர் சமுதாயத்துக்கும் வாதியார் சமுதாயத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குங்கிறது உண்மை. ஆனால் நான் ஏன் அப்படி இருந்தும் கூட நாங்கள் ஏன் எஸ்சி பட்டியலில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு அரசியல் ரீதியான, இப்போ நாங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோம். ஒரு டுபாக்கு ஒரு லெட்டர் பேடு கட்சியில் கூட உங்களுக்கு ஒரு வட்டச்செயலாளர் பதவி கூட கொடுக்க மாட்டான்.
இவங்க செஞ்ச அந்த வேலையால் திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்களுக்கு ஒரு பேரூராட்சி தலைவர் கிடச்சிருக்காங்க. வாதிரியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, எங்கள் சமூகத்துக்காரங்க, ஜாதியாக வாழ்கிற வாதிரியார். அப்போ அந்த அவங்கள பேரூராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கும் போது பக்கத்தில் உள்ள தேவேந்திர சமூகத்துக்காரங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க 50 வீடு தான் இருக்காங்க, அவங்களுக்கு தலைவருக்கு பதவி கொடுக்கீங்க, நாங்கள் 2000 பேர் இருக்கோம், எங்களுக்குள்ள நீங்கள் தலைவர் பதவி கொடுத்துருக்கணும் அப்படின்னு அங்கே உள்ள திமுக மாவட்ட செயலாளர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ தானே நீங்கள்லாம் ஒன்றுன்னு சொல்லி நீங்கள் ஜாதி சான்று வாங்கி பேர் மாற்றம் வாங்கியிருக்கீங்க, இப்போ நீ வேறு நான் வேறுன்னு சொன்னால் எப்படி அப்படின்ல, இல்லை அவங்க வேறு தான் அப்படின்னா, அப்போ உங்கள் சௌகரியத்துக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க ஒன்றும்பீங்க, தேவையில்லைன்னா வேறன்னு சொல்லுவீங்களா? அவங்க கட்சியில் சீனியர், அவங்களுக்கு தான் சீட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அவங்க வாதிரியார் அப்படிங்கிறதுக்காக தான் பேரூராட்சி தலைவர். இது தவிர நகராட்சி உறுப்பினராக இருக்காங்க, பேரூராட்சி உறுப்பினராக இருக்காங்க. அதாவது தேவேந்திர குல வேளாளருக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா, எதிர்ப்பு தெரிஞ்சுன்னா அப்போ இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற முறையில் எங்களுக்கு இந்த மாதிரி பிரதிநிதித்துவம் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு பொது பஞ்சாயத்து ஊராட்சி பகுதியில் வெறும் 25 ஓட்டு உள்ள வாதிரியார் சமூகத்தை சேர்ந்தவங்க 1200 ஓட்டு இருக்கிற ஒரு பஞ்சாயத்தில் வெறும் 25 ஓட்டு இருக்க வாதிரியார் ஜெயிக்க முடியுதுன்னா அவங்க வாதிரியார் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்காகத்தான் எங்களை எல்லாரும் பொதுவாகவே எடுத்துக்கிறாங்க. இது எங்களுக்கு ஒரு பெரிய விளம்பரம். வருங்காலத்தில் நாங்கள் எஸ்சி பட்டியலில் இவங்க எங்களை சும்மா இருந்தவனை கவுண்டர் பண்ணி சொல்லுவார் இல்லையா, சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டாண்டா அப்படின்னு, இவங்க சும்மா தேவையில்லாமல் எங்களை இழுத்து விட்டதுனால நாங்கள் இப்போ இந்த பேட்டி கொடுக்கறதுனால எங்களுக்கு அரசு தீர்வு கொடுத்துருமாங்களா? இல்லை. ஆனால் அந்த பேட்டியை பல பேர் பார்ப்பாங்க. 1000 பேர் பார்த்தா 10 பேருக்கு மண்டையில் ஏறும். அவங்க 10 பேர் இன்னொரு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ வாதிரியாருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு விளம்பரம் கிடைக்கும். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா எங்கள் ஊர் பக்கத்தில் ஓட்டப்பிடாரம் தொகுதி இருக்குது. ஓட்டப்பிடாரம் தொகுதி ஒரு பட்டியல் சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி. அந்த தொகுதியில் பிள்ளைமாறு ஓட்டும் தேவமாறு ஓட்டும் அதிகம். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு வாக்களித்தா அவங்க ஜெயிச்சிடலாம். இப்போ நான் நாளைக்கு இவங்க பண்ணதுனால இப்போ வாதிரியார் அவங்க இல்லை, இவங்க தனி அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நான் பட்டியலில் இருக்கேன், நான் நானோ இல்லை என்ன சேர்ந்தவர்கள் யாரோ நிற்கும்போது இதுக்கு தேவமாரையும் பிள்ளைமாரையும் கூட்டு அவங்கள்ட்ட கேன்வாஸ் பண்ண சொல்லுவேன். அப்போ இந்த அரசியல் நெருக்கடி கொடுப்பேன். அதுக்கு யாரு வாதிரியாரை உள்ள சேர்த்து விட்டான். வருங்காலத்தில் வாதிரியார தேவேந்திர குல சமுதாயத்தில் நீ கூட வச்சிருந்தா என்னைக்கு இருந்தாலும் அவங்க குடைச்சல் தான். கடைசியாக ஒரு விஷயம் சார், அதாவது வாதிரியாருக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இது கொஞ்சம் பேர் இருக்கணும் அழியாமல் இருக்கணும்னா அது ஒரு காரணம் தான். மற்ற ஒரு ஜாதியாக இருந்தால் இன்னொருத்தோட கலந்து அழிஞ்சு பிற்பாங்க. தனி பண்பாடோடு இருக்கும், யாரு கூடயும் ஒத்து போகாமல் இருக்கும். 1957 திரு காமராஜர் அவர்கள் ஒரே ஒரு அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க அவர்களை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணதுக்காக ஒரே ஒரு தொகுதிக்காக இந்த மாதிரி 1957 ஒரு அரசாணையை உருவாக்கி ஒரு ஆர்எஸ்ஆர்மோ அப்படிங்கிற ஒருத்தரை ஒருத்தரை வாதிரியார் அறிமுகப்படுத்தி ஜெயிக்க வச்சிருக்காரு. நீங்கள் நினைக்கலாம் காமராஜர் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் அவரை குற்றம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லலாம். அவர் வணக்கத்துக்குரியவர், அவரை இப்பவும் மதிக்கிறோம். ஆனால் அவர் போற்றுதலுக்குரியவர் தான், கல்வி கண் திறந்தவர் தான். ஆனாலும் அவர் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். தன் கட்சி ஜெயிக்கிறதுக்காக அவர் ஏதாவது பண்ணின சில விஷயத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது தான் பண்ணுறேன் சார். நாங்கள் 1881 தனி ஜாதியாக இருக்கோம். இவர் ஒரு இதுக்காக தானே பட்டியலில் கொண்டு இவர் சேர்த்தாரு. 57 காமராஜர் சேர்த்து விட்டாரு. அதுல இருந்தானே அவங்க பிடிச்சிட்டாங்க பல்லர்களோட சேர்ந்தாங்க. 1871 நீங்க என்ன பட்டியலில் இருந்தீங்க? 1957 அப்போ பட்டியல் கிடையாது சார். 1881 பட்டியல் கிடையாது. சரி, 1957 என்ன பட்டியல்? எஸ்சி பட்டியலில் தானே வர்றீங்க? ஏற்கனவே எஸ்சி பட்டியலில் இருந்தா ஏன் சார் சேர்க்க போறாங்க? பட்டியலை விட்டு வெளியே வர பட்டியல் இனம் உருவாக்கப்படும் போது வாதிரியார் பட்டியலில் இல்லை, தனியா இருக்குது. 57 தான் சேர்க்காங்க. அப்போ 57 வரைக்கும் உள்ள இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு காமராஜர் தொட்டாரு வாதிரியாரை அவர் சுயநலத்துக்காக தொட்டாரு. இது நான் சொல்லும்போது ஒரு பைத்தியகாரத்தனம் மாதிரி கூட இருக்கலாம். எஸ்சி பட்டியலில் தானே நீடிக்கணும்னு சொல்றீங்க? எஸ்சி பட்டியலில் தான் நீடிக்க போறோம். நான் தான் சொல்றேன். நாங்கள் காமராஜர் 57 உங்களை எஸ்சி பட்டியலில் தானே வச்சு சேர்த்துருக்காங்க, சேர்த்துருக்காங்க. அதை நான் ஒன்றும் சொல்ல. இன்னைக்கு எங்களை தேவேந்திர குல வேளாளர் பெயருக்குள்ள இணைக்கிறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தான் நான் சொல்ல தவிர காமராஜரை நீங்க எப்படி குறை சொல்லுவீங்க? நீங்க உங்களுடைய பண்பாடாக நீங்க உறக்க பேசாதனால தான் பிரச்சனை. இதை நீங்க ஒத்துக்கிறணும் சார். எல்லா ஜாதியும் பண்பாட்டை சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா சார்? இப்போ இல்ல அப்படி இல்லை சார். 7-8 கோடி பேர் சமூகத்தில் இருக்கிறாங்க மக்கள் தொகை. வாதிரியார் சாதியாக வாழுகிற வாதிரியாராகிய நீங்கள் ஒரு 60,000 பேர் தான் இருக்கீங்க. ஆமா. அப்படின்னும் போது
எவ்வளவு வேரியேஷன் இருக்கு. அப்ப உங்களுடைய பண்பாட்டு விஷயத்தை மிக தெளிவாக முன்வைக்காதனுடைய குறைதான் இது. அதுக்காக எல்லாரையும் குறை சொல்ல முடியாதுன்னு சொல்ல வரேன். இந்த சார் எங்க அதாவது தேவேந்திர குல சமுதாயத்தோட பண்பாட்டை பற்றி எப்போ பேசுனாங்க? இந்த தேவேந்திர குல வேளாளர் எங்களுக்கு பேர் வேணும்னு கேட்கும் போது தானே அவங்க பேசுனாங்க. பிரச்சனைன்னு வரும்போது தானே சார் அதை பற்றி பேச முடியும். தன்னால் பேசிதான் அது பைத்தியக்காரத்தனமாக இருக்காதா? யாராவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் இந்த மாதிரி பண்பாடு உள்ளவங்க அப்படின்னு சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ஒருத்தர் வேணும்ல சார். கேட்கறதுக்கு ஆள் இருக்கும்போது யார்கிட்ட போய் சொல்றது? காரணம் வந்து சாதியாக வாழுகிற தேவேந்திர குல வேளாளர்கள் நீங்க மன்னிக்கணும், அதாவது பட்டத்தாக வாழுகிற தேவேந்திர குல வேளாளர்கள், நீங்க வந்து சாதியாக வாழுகிற வாதிரியார்கள். இதனுடைய கான்ஃபிளிக்ட் தான் இந்த குழப்பத்துக்கு காரணம். ஆனா அரசு இதை எப்படி தீர்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒரு விஷயம் சொல்ல வந்ததை விட்டுட்டேன். சொல்லுங்க. 1957 எங்களை வந்து யாருமே தொடவே கூடாது. தொட்ட அவங்க எனக்கு சிக்கல் இல்லை, அவங்களுக்கு தான் சிக்கல். நாங்கள் ஒரு ஆன்மீக, அதாவது பிஜேபி செஞ்சிச்சு ஒரு ஆன்மீகத்தை வளர்க்க வந்த பிஜேபி வந்து ஆன்மீகத்தின் அடிப்படையில், அதாவது சைவ மதத்தின் ஆகம விதிகளின் அடிப்படையில் வாழ்க்கை முறையை கொண்டவங்களை எங்களை அழிச்சிட்டு அவங்க எப்படி ஆன்மீகத்தை காப்பாற்ற போறாங்கன்னு தெரியல. அது ஒரு சமூகம் எல்லாமே சைவ நெறி கொண்டவங்க இருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. குழப்பாம நேரடியா சொல்லுங்க. இப்போ 1957 காமராஜர் சேர்த்தாரு. 10 வருஷத்துல அவர் ஆட்சி இழந்தாரு. அவர் உயிரோட இருக்கும்போதே அவர் இருந்த காங்கிரஸ் கட்சி அழிஞ்சு அது இந்திரா காங்கிரஸ் உருவாகி இவர் உயிரோடு இருக்கும்போது இவர் தலைவராக இருந்த ஒரு தேசிய கட்சி அழிஞ்சு அவர் அதை காமராஜர் தலைவர் இருந்த கட்சியே அழிஞ்சு போச்சு. இப்போ இருக்க காங்கிரஸ் கட்சி இங்கே ஐ சின்னமும் இந்திரா காங்கிரஸுக்கு உள்ளது. காமராஜரோட சின்னம் காளமாடு. அதுக்கப்புறம் தங்கராஜ் வந்து அவர் இன்னைக்கு பெரிய அளவில் இருந்தார். உங்கள் சேனலில் கூட நிறைய பேட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு அவரை யாருமே தேடலை. அப்போ 50 வருஷத்தை போராட்டம் முடிவு பண்ணி வச்சவர் அவர் இன்னைக்கு அவங்க எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும்? அவர் வெளியே அவருக்கு வந்து மரியாதைலாம் எதுவும் குறையவில்லை இன்னைக்கு. அதாவது இப்போ ஒரு விஷயம், நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை கொண்டு போயிட்டு இருக்கீங்க, அது வேண்டாம். இப்போ நான் வந்து அது நம்மளுக்கு நோக்கம் இல்லை. உங்களுடைய வாதிரியார் சமூகத்துக்கு அரசுல நீங்க வைக்கிற கோரிக்கை என்ன? இது எப்படி தீர்க்கப்படணும், எப்படி தீர்க்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவு டேட்டாஸ் கையில் வச்சிருக்கீங்களே, அதை மட்டும் பதில் சொல்லுங்க. இப்போ வந்து அரசுக்கு வந்து இப்போ வந்து மறுபடியும் ஒரு நான் வந்து ஒரு எனக்கு தெரியும், என் அறிவு கெட்டின அளவில் இது சரியா தப்பான்னு தெரியாது. அது சரியா இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து ஜாதியாக வாழ்கிறோம், நாங்கள் வாதிரியார் சாதி சான்றோட வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து 7 ஜாதியை சேர்த்துட்டீங்க, அதை அப்படியே வச்சுருங்க. நீங்கள் அது பக்கத்தில் நீங்கள் போக வேண்டாம். இப்போ வந்து நாங்கள் 1981-91 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பட்டியலின் 72 போட்டு லிக்கர் மேனுஃபேக்சர்னு கொடுத்துருக்கீங்கல்ல, அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழ்கிற வாதிரியார் லிக்கர் மேனுஃபேக்சர்னு ஒரு இது அண்டர்லைன் பண்ணி வாதிரியார் பட்டியலின் 72 தொடரலாம்னு கொடுக்கலாம். கொடுத்தா எங்கள் பிரச்சனை ஓவர். அதுக்கப்புறம் நாங்கள் அதை குறிப்பிட்ட போகிற வெறும் வாதிரியார் போடக்கூடாது. வெறும் வாதிரியார் போட மறுபடியும் அவங்க உள்ளே வருவாங்க. நாம் வந்து புதுசாக ஒரு பேரை சொல்லலை. உங்க பேர்லயே எஸ்சி பட்டியல்லையே தொடரணும் சார் இருங்க, உங்களுக்கான விருப்பம். ஆமா சார், அதை நான் சொல்லணும் சார். புதுசா வாதிரி பணியேறவங்க வாதிரியார் நீங்க கொடுங்கன்னு நான் கேட்கல. ஏற்கனவே இருந்ததுதான், இருந்தது பட்டியல் இருந்த பட்டியல் இல்ல சார், லிக்கர் மேனுஃபேக்சர் இருக்குல்ல சார். அதான் சார் நான் சொல்றேன், லிக்கர் மேனுஃபேக்சர் பட்டியல்ல எத்தனாவது? 72 இருக்குது. 72 இருக்கக்கூடிய அந்த சாதி பெயர் கொண்ட அந்த பட்டியலே நீங்கள், அதாவது நீங்கள் என்பது வாதிரியார் என்ற சாதி பட்டத்தோடு வாழ்கிறவர்கள், பட்டத்தோடு இல்ல சாதியாக வாழ்பவர்கள். அதுதான் உங்களுடைய விருப்பம். ஆமா, எஸ்சி பட்டியலில் நீங்கள் நீடிக்கணும். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் 7 பிரிவுக்குள் எங்களை இணைக்க கூடாது, அதுல இருந்து என்ன நீக்கி விட்டுருங்க. அதாவது வாதிரியார் என்ற சாதி பெயரில் வாழ்கிற எங்களை உள்ள வந்து இணைக்க கூடாது என்பதுதான் உங்களுடைய கோரிக்கை. இப்போ வாதிரியாருங்க சாதி சான்று இல்லாதனால ஒரு 3 வருஷமா பிள்ளைகள் வந்து உயர் படிப்புக்கு போக முடியல, அரசு வேலைக்கு அப்ளை பண்ண முடியல. எங்களுக்கு வந்து தேவேந்திர குல வேளாளருங்க பேர் மாற்றி சாதி சான்று வாங்குறதுக்கு எங்களுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. நமக்கு ஏதாவது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம், ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு காத்திருக்காங்க. இதை வந்து இந்த அரசு புரிஞ்சுக்கிடணும். அதாவது பெரிய அளவில் உள்ள ஜாதியை வந்து அரசாங்கம் வந்து பாதுகாக்கமே தவிர அழிக்கிற வேலையில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி சார். நன்றி சார்.